இந்த சீமானுடைய ஆமக்கரை கதையை எல்லாருமே ட்ரோல் பண்ணதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? அதன் தொடர்ச்சியா ஒரு கதை சொன்னான் பாருங்க. ஒரு தடவ ஆத்த கடந்து அந்த பக்கமா போயிட்டுருக்காரு. அது கட்டுமரமோ பரிசலோ கிடையாது. அது ஆமை ஓடுன்னு சொல்லி. அப்பவே எங்களுக்கு விளங்கிருச்சு, இவன் ஆமை ஓட்டு இல்ல, தமிழ் தேசியத்தை ஏத்தி கொண்டு நடுக்கடலுக்கெல்லாம் கவுட்டு கொட்ட போறான்னு சொல்லி. இருந்தாலும் அண்ணன் மேல இருந்த ஒரு அபரிதமான நம்பிக்கையில் எவ்வளோ காலமாக நாங்கள் உங்களை பெருந்தொடர்ந்தா இப்போ மானூறுகா கதை வரைக்கும் சொல்லி கொண்டு வந்து முட்டு சந்தில் நிற்க வச்சுட்டான். இப்போ இனி நடக்கிற கூட்டத்தில் சீமான் எப்படி கட்டுக்கதை சொல்லுவான் தெரியுமா? அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்படி தான் நானும் சூசேனன், கடற்பட தளபதி சூசேனனும் ஒரு நாள் மதியம் கனவாக்கறி சாப்பிட்டு பயிற்சி எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போயிட்டோம். சண்டை படகுல ஏறி திரும்பி பார்த்தா நம்மளை நோக்கி ஒரு சின்ன படம் கொண்டு வந்திருக்கு. திரும்பி கிட்ட வர விட்டு பார்த்தா அது படகோ கட்டுமரமோ கிடையாது, கணவாய். நான் மதியம் சாப்பிட்டோம்னு சொல்லியா கணவாய். அந்த கணவாயினுடைய ஓடு, அந்த ஓட்டில் 2 பேர் முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து போயிட்டு இருக்காங்க. கிட்ட வர விட்டு பார்த்தா அந்த 2 பேரும் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஓட்டவாய் சாட்டை திருமுருகனும் இடும்பாவனம் கார்த்தி, நம்ம தம்பி தான் 2 பேரும். இந்த கதையை கேட்குறவருடைய தம்பிகள் கைதட்டி விசில் அடித்து ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து பரவச நிலையை அடைஞ்சு அன்றைக்கு இரவு போய் நிம்மதியாக நித்திர உள்ளுவானு. அன்றைக்கு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் யூடியூப்பில் வந்திருந்து அடுத்தவனை பார்த்து தற்கூரின்னு சொல்லிட்டு இருப்பானு. இதுதான் சீமானுடைய தம்பிகள். இந்த கட்டுக்கதைகளை நம்ப வைக்கிறதுன்றது சீமான் தமிழ்நாட்டில் பரப்பின ஒரு கொடிய வகை நோய். இந்த நோய் இலங்கையிலையும் பரவக்கூடாதுன்றதுக்காகத்தான் இன்றைக்கு இரவு பகலாக இலங்கை சுகாதார திணைக்களத்தோடு சேர்ந்து நாங்களும் வேலை செய்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் 5 பேர் இனங்கண்டிருக்கும். அப்படி அந்த 5 பேரை எப்படி இனங்கன்றோம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஒரு 300க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸில் ஒரு 5 பேர் சீமானுக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 பேருக்கும் இது ஆரம்ப அறிகுறி தான் என்று தெரிஞ்சு அந்த 5 பேரையும் அள்ளி வந்து இப்போ சிகிச்சை நடந்துருக்கு. அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. உங்களோட ஏரியாவிலையும் இந்த மாதிரி யாராச்சும் அறிகுறிகளோட தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் 777 77 77 777 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள்.